பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை இன்னமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று வேதம் கூறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட இவ்விதமாய் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் என்று சொல்லி நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையை ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை நடத்துகிற விதங்கள் சற்று வித்தியாசமானவைகள் என்பதை கண்டிப்பாய் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எப்பொழுதுமே தமக்கு சாதகமான நிலையிலே மாத்திரம் நம்மை நடத்துகிறவர் அல்ல, மாறாய் நமக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலைகளிலும் அவர் நம்மை நடத்துகிறவர் என்பதை வேதம் அநேக முறை நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. இதோ இங்கே நாம் சிந்திக்க எடுத்த இந்த வேத வசனம் சொல்லுகிறது, அவர் மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வேத வசனத்தை, ஒரு வேத சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நான் யோசிக்கிறேன். இதோ எலியாவுடைய நாட்களிலே தேசத்திலே மிகுந்த பஞ்சம் உண்டாயிற்று. எலியா தேவனுடைய ஜீவனை கொண்டு என்னுடைய வார்த்தையின்படியே இன்றி இனி மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று சொல்லி எலியா இதோ தேவனுடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொன்ன பிற்பாடு தேசத்திலே மழையும் பனியும் பெய்யாது இருந்தது. தேவனுடைய வார்த்தையின்படியாய் எலியா என்ன செய்கிறார்? கேரித் என்கிற ஒரு ஆற்றண்டையிலே போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார். அங்கே காலையும் மாலையும் காகங்கள் அவருக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்தன. அவர் அதை சாப்பிடுகிறார். சாப்பிட்டு விட்டு இதோ கேரித் ஆற்றினுடைய அந்த தண்ணீரை குடித்து கொண்டு இருக்கிறார். சில நாட்களில் இந்த கேரித்தாறு வற்றி போகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து சாரிபாத் என்கிற ஊருக்கு போ. அங்கே ஒரு விதவைக்கு உன்னை போஷிக்கும்படியாய் நான் கட்டளையிட்டிருக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு வந்தபடியினாலே கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவர் சாரிபாத் என்கிற ஊருக்கு கடந்து போகிறார். அங்கே சாரிபாத் ஊரினுடைய அந்த வாசலே வந்தபோது அங்கே ஒரு பெண் விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். இப்பொழுது இந்த எலியா அந்த பெண்ணை பார்த்து, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தருவாயா என்று கேட்கிற பொழுது அவள், நான் கொண்டு வருகிறேன் என்பதாய் போகிற பொழுது, உன் கையிலே ஒரு அடையும் எடுத்து கொண்டு வா என்று சொல்லுகிறாள். அப்பொழுதுதான் அந்த பெண் திரும்பி நின்று எலியாவை பார்த்து சொல்லுகிறாள், பானையில் கொஞ்சம் மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கிறது. இதை கொண்டு நானும் என்னுடைய பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போவதற்காய் 2 விறகுகள் பொறுக்க வந்தேன் என்று சொல்கிறார். அந்த பெண்ணுடைய ஒரு பெரிய நிலையை பாருங்கள். கொஞ்சமாகவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்கிறது. இதை சாப்பிட்டு விட்டு இன்றைக்கு மாத்திரம் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக இல்லை, இதை சாப்பிட்டு நாங்கள் செத்து போக முடிவு பண்ணி இருக்கிறோம் என்று சொல்லுகிறாள். இப்பொழுது எலியா சொல்லுகிறாள், நீ உன்னுடைய வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் அதிலே முதல் அடையை எனக்கு கொண்டு வா என்ற பொழுது அவள் போகிறாள். அவள் ஆயத்தப்படுத்துகிறாள், எலியாவிற்கு கொண்டு வருகிறாள். இப்பொழுதுதான் எலியா ஒரு வார்த்தை அவளிடத்தில் சொல்லி அனுப்பியிருக்கிறார், இந்த தேசத்திலே மீண்டுமாய் செழிப்பு வருகிற வரையிலும் உன்னுடைய பானையிலே மாவும் கலசத்தில் எண்ணெயும் குறையாது என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையின்படியே எலியாவும் அந்த பெண்ணும் அவளுடைய மகனும், அது மாத்திரமல்ல அவளுடைய குடும்பத்தாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய திருச்சபையே, தேசத்தில் பஞ்சம், ஆனால் தேவனை நம்பின பிள்ளைகளுக்கு திருப்தியான ஆகாரம் அங்கே இருந்தது. இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு அதை தான் செய்ய போகிறார். சூழ்நிலைகள் எப்படியா இருக்கட்டும், ஆனால் கர்த்தர் உங்களை நன்மையின் பாதையில் மாத்திரமே நடத்த விரும்புகிறார். எனவே அதை பெற்றுக்கொள்ளும்படியாய்
கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி. ஆம் ஆண்டவரே, மகா வறட்சியான காலங்களும் எங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்கி எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுகிற தெய்வம், இந்த காலை வேளையிலும் அதை எங்களுக்கு செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என் ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைகள் மாற்றப்பட்டவைகளாயிருந்தாலும் என் தேவன் எங்களை நிறைவாய் நடத்துகிறீர் அல்லவா? அந்த கிருபைக்காய் நன்றி. இப்பொழுதும் உம்மை நோக்கி பார்க்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, என் ஆண்டவர் நிறைவாய் நடத்தும். சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை என் ஆண்டவர் அவர்களுக்கு சாதகமாய் மாற்றுவீராக. கிருபையினால் நிறைத்து கொள்ளும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆம்.